ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கோதுமை தோசை தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தோசை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், நல்லா செவந்ததுக்கப்புறம் இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கேரட் இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு திருகிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை இந்த மாதிரி நம்ம தாளித்து இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவு கரைச்சிட்டு இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு இல்லைனா கடையில் வாங்கின அரிசி மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி கோதுமை தோசை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. மொறு மொறுன்னு கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இந்த மாவுக்கு நான் ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். பத்தாதனால இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திரும்ப திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் பசங்க, சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரலையும் எல்லோரும் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா முருகலாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை நல்லா முருகலாக வரும். திரும்பவும் மீதி இருக்க மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். வீட்டில் தோசை மாவு இல்லாத டைமில் இந்த கோதுமை தோசையை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், நான் எல்லா மாவும் தோசை ஊற்றி எடுத்துட்டேன். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே தெரியுது. ஃப்ளேம் மட்டும் நம்ம கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு நம்ம சுட்டு எடுக்கும்போது தோசை வந்து நல்லா கிடைக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நமக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் தோசையே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம், கேரட்லாம் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம், தாளித்து போட்டு செஞ்சுருக்கோம். இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.